இந்தியா நியூசிலாந்து வரியில்லா ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பூரின் ஆயத்த ஆடை உற்பத்திக்கு இது வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. திருப்பூரில் ஒளியேற்ற போகிறது நியூசிலாந்து என்ற தகவலானது தற்போது கிடைத்திருக்கிறது. இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு நியூசிலாந்து சந்தையில் 100% வரி விலக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. திருப்பூரிலிருந்து நியூசிலாந்து செல்லப்படும் பொருட்களுக்கு 100% வரி விலக்கு என்றும் இது திருப்பூருக்கு ஒளியேற்ற போகும் ஒரு சம்பவம் என்று கூறப்படுகிறது. திருப்பூரின் ஆயத்த ஆடை உற்பத்திக்கு இது வரப்பிரசாதம் என்றும் இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு நியூசிலாந்து சந்தையில் 100% வரி விலக்கு. ஒப்பந்தத்திற்கு முன் ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை பொருட்களுக்கு 10% வரியும் 2024 நியூசிலாந்தின் ஆடை இறக்குமதி மதிப்பு ரூபாய் 10,394 கோடி என்ற நிலையில் இருந்தது. பின்னலாடை ரூபாய் 5,424 கோடியாகவும் தற்போது நியூசிலாந்திற்கு ஏற்றுமதியாகும் இந்திய பின்னலாடைகளின் பங்கு 52% உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் 100% வரி விலக்கு வழங்கப்பட்டிருப்பதால் இந்த ஆஃபர் என்பது திருப்பூரில் ஒரு ஒளியேற்ற போகும் தகவலாகவே பார்க்கப்படுகிறது. இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையேயான வரியில்லா ஒப்பந்தம் காரணமாக திருப்பூர் ஆயத்த ஆடை உற்பத்தியின் சந்தை பங்கு கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை களத்திலிருந்து வழங்குகிறார் எமது செய்தியாளர் அருண்குமார். நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் FTA அக்ரிமெண்ட் சைன் ஆக போகுது. இதனால திருப்பூருக்கு என்னென்ன நன்மைகள்? இல்லை, இப்போ எப்படின்னாங்க, இப்போ திருப்பூர் பார்த்தீங்கன்னா நிறையா நாட்டோட FTA பேசிட்டு இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 9 நாட்டோட FTA சைன் ஆகிருக்கு. இப்போ நியூசிலாந்துங்கிறது நம்மளுக்கு புதிய வரவு. இப்போ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற கடந்த காலத்தில் நம்ம என்ன ஏற்றுமதி பண்ணணுமோ அதுலேருந்து 4 மடங்குகள் அதிகமாக இருக்கணும் வாய்ப்பு இருக்குது. இது கிட்டத்தட்ட இந்தியாவுடைய அடுத்த ஜவுளித்தொழில் ஒரு வளர்ச்சியான சூழல் உருவாகும். ஆனால் இது இப்போ இருக்கிற அமெரிக்கா டேரிஃபினால அது ஈடு செய்யுமா அப்படிங்கிறது உடனடியாக அது பலன் கிடைக்காதுங்க. ஏன்னா அமெரிக்காவோட நாம் 45% வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம அங்கே வர்த்தகம் பண்ணங்காட்டி அந்த சதவீதத்தை அடைஞ்சிருக்கிறோம். இது உடனடியாக 45% நியூசிலாந்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது அமெரிக்காவுடைய வர்த்தகம்ங்கிறது தற்சமயத்தில் ஏற்பட்ட டேரிஃபினால பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு பின்னலாடை. அதை ஒரே சரி செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்காவோட அரசு ஒரு உடன்பாடு ஏற்படுத்தணுங்க. கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் நாங்கள் இந்திய அரசு ஒரு சுகமான முறை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அப்படி இது மாதிரி நடக்கலை. ஜனவரியில் மீண்டும் ஒரு நல்ல முடிவு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 45% ஒட்டுமொத்த இந்திய ஜவுளி உற்பத்தியாளருக்கு பெரும் பாதிப்புங்க. இதை சரி செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுடைய வர்த்தகத்தை சரி செய்யணுங்க. ரெண்டாவது இந்த நியூசிலாந்து இப்படி மாதிரி நம்ம 36 நாட்டோடு நம்ம வரியில்லா ஒப்பந்தம் பண்றது வரும் காலங்களில் அது கை கொடுக்கும். அதுக்கு உண்டான முன் மாதிரியை நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு பெரிய நல்ல ஒரு வரவேற்பு. இந்திய அரசு இது இந்த முயற்சிக்கு அவங்களை எங்கள் எங்கள் அசோசியேஷன் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். பங்களாதேஷ் அங்கே வாங்குற வர்த்தகர் இந்தியா உடனடியாக வரமாட்டாங்க. ஏன்னா பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப மிக குறைவான விலையில அவங்க ஒப்பந்தம் பண்றாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவை காட்டிலும் 25% குறைவான விலையில ஒப்பந்தம் பண்றாங்க. அங்க போன வர்த்தகர் இங்க வரோம்னா இந்தியா அந்த அளவுக்கு நாம் விலை குறைத்தால் மட்டுமே வருவாங்க. 37 நாட்டோட FTA பேசிட்டு இருக்காங்க. யூரோப்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது 9 நாடுகள் கையெழுத்தா இருக்கு. இப்போ நியூசிலாந்து பேசிட்டு இருக்காங்க. அதுவும் கூடியவர்கள் ஆயிரும். இது உடனடியாக பண்ண முடியாது. ஏன்னா அரசாங்கம் மத்திய அரசு பயணித்து அந்த அரசோட ஒரு 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 ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அதை ஏற்படுத்தி நம்ம கோரிக்கை வைத்து இது பண்ணணும். பெரிய ப்ராசஸிங்க. அது மத்திய அரசு சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அது 2-3 ஆண்டுகள் கண்டிப்பா யூரோப் பூராமே நம்ம FTA பண்ற மாதிரி ஒரு சூழல் உருவாகும். அப்படி உருவானால் மட்டுமே நம்ம ஜவுளி தொழில முதன்மை வர முடியும். இன்னைக்கு உலக அளவில் 6ஆவது இடத்துல இருக்கிறோம். அதான் இந்திய நாடு பெரிய நாடு, 140 கோடி மக்கள் தொகை நாட்டில் ஜவுளி தொழில் நம்ம 6ஆவது இடத்துல இருக்கிறது இது பெரிய ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம். இதுக்குண்டான மூலப்பொருளும் இந்தியாவில இருந்து நாம் பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னா இது மாதிரி அரசாங்கம் இதுக்கு தனி கவனம் செலுத்தல. இப்ப அதை தொடங்கி இருக்கிறாங்க. அதோட இதுதான் இந்த FTA அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கையில் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த FTA எல்லா நாட்டோட FTA ஆகும்போது இந்தியா முதன்மை ஜவுளி உற்பத்தியில முதன்மை இடம் இந்தியா பிடிக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்து. இந்தியா நியூசிலாந்து இடையே வரியில்லா ஒப்பந்தம் கையெழுத்தானது. 460 கோடி வருவாய் ஈட்டியுள்ள திருப்பூர் தற்பொழுது வரும் காலங்களில் 2000 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் ஆகும் என ஏற்றுமதியாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
திருப்பூர் பின்னலாடை உற்பத்திக்கு இந்தியா நியூசிலாந்து இடையேயான வரியில்லா ஒப்பந்தம் எவ்வாறு பயனளிக்கும் என்பதை களத்தில் இருந்து செய்தியாளர் அருண்குமார் விளக்கியதை பார்த்தோம். நன்றி அருண்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.